வணக்கம் வருங்கால அரசு அதிகாரிகளே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தேவநேய பாவாணர் ஆசிரியர் குறிப்பு. நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி இந்த வீடியோவில் இருக்கிறத மட்டும் படித்தா போதும், வேறு எங்கேயுமே போக தேவை, வேறு எதை தேடியுமே அலைய தேவையில்ல. இந்த வீடியோவில் இருக்கிறத மட்டும் படித்தா போதும். இப்போது வீடியோக்குள்ளே போவோம். தேவநேய பாவாணர், இவரோட இயற்பெயர் தேவநேசன். பெற்றோர் ஞானமுத்து பரிபூரணம். இவரோட ஆசிரியர் பேர் வந்து மாசிலாமணி. இதுலேருந்து என்ன கேட்பாங்க? இவரோட இயற்பெயர் கேட்கலாம், பெற்றோர் கேட்கலாம், இல்லை இவரோட ஆசிரியர் யார் அப்படின்றத கேட்கலாம். இவரோட காலம் வந்து 7/2/1902 முதல் 15/1/1981 வரை. அப்புறம் இவரோட ஆசிரியர் இவருக்கு வந்து வைத்த பேர் என்னது அப்படின்னா தேவநேச கவிவாணர். இதுலேருந்து என்ன கேட்கலாம்? தேவநேச கவிவாணர் என்ற பெயருடைய கவிஞர் யார் அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னு கேட்டால் தேவநேய பாவாணர். அதனால் வந்து இதை நம்ம மறக்கக்கூடாது. ஆசிரியரோட பெயர் வந்து மாசிலாமணி. மாசிலாமணி டூபக் 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 டூபக்க அவரோட ஆசிரியர் பேர். இவருக்கு வைச்ச பேர் வந்து தேவநேச கவிவாணர். இதை வந்து நம்ம மறக்கக்கூடாது. இவரோட சிறப்பு பெயர்கள் பற்றி பார்க்கலாம். மொழி ஞாயிறு, செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர், தனித்தமிழ் ஊற்று, இலக்கிய பெட்டகம், இலக்கண செம்மல், தமிழ் மானங்காத்தவர். இதுலேருந்து என்ன கேட்கலாம்? ஏதாவது ஒரு பெயரை வந்து கொடுத்துட்டு இப்படி அழைக்கப்படும் கவிஞர் யார்? இப்போ வந்து இங்கே இருக்குதுல, இலக்கிய பெட்டகம் என்று போற்றப்படும் கவிஞர் யார் அப்படின்னு கேட்டால் தேவநேய பாவாணர். தமிழ் மானங்காத்தவர் என்று போற்றப்படும் கவிஞர் யார்? தேவநேய பாவாணர். இந்த மாதிரி அவரோட சிறப்பு பேர் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு அப்படின்ட்டு எந்த கவிஞரை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்பான். நம்ம வந்து அந்த கவிஞரை வந்து டிக் அடிக்கணும். இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கணும். இதில் வந்து கொஞ்சம் ஈஸியாக அந்த ஞாயிறுன்னு வந்தால் தேவநேய பாவாணர், அந்த ஞாயிறுன்றது ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த மிச்சத்தை வந்து எப்படியாவது நம்ம மனப்பாடம் பண்ணியே ஆகணும், வேற வழியே இல்லை. இவர் இயற்றிய நூல்கள் பற்றி பார்க்கலாம். தமிழ் வரலாறு, தமிழர் திருமணம், தமிழர் மதம், தமிழர் விளையாட்டுகள், வடமொழி வரலாறு, முதல் தாய்மொழி, மண்ணிலே விண், பண்டைய தமிழர் நாகரிகமும் பண்பாடும், ஆவுந்தமிழரும், திருக்குறள் மரபுரை, சொல்லாராய்ச்சி கட்டுரைகள், தமிழ் இலக்கிய வரலாறு, இந்தியால் தமிழ் எவ்வாறு கெடும், தமிழகராதியின் சீர்கேடு. இது மட்டும் இல்லாமல் இசை நூல் ஒன்று எழுதியிருக்கிறாரு. அதுதான் வந்து இசைத்தமிழ் கலம்பகம். இதுலேருந்து என்ன கேட்கலாம்? நமக்கே தெரியும். ஏதாவது ஒரு நூலை கொடுத்துட்டு இது யார் எதுனா அப்படின்னு கேட்பாங்க. இதில் வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது வந்து இந்த இசை நூல் வந்து ஒன்றே எழுதியிருக்காரு. அது வந்து இசைத்தமிழ் கலம்பகம். தேவநேய பாவாணர் எழுதிய இசை நூல் எது அப்படின்னு கேட்டால் இசைத்தமிழ் கலம்பகம். அவ்வளோ ஈஸியாக கேட்பாங்களா அப்படின்றது டவுட்டு தான். கேட்டால் இசைத்தமிழ் கலம்பகம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து இவர் இந்த ஸ்டார்டிங்கில் அந்த நூல்லாம் வந்து தமிழர் மதம் அப்படி மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி ஏதாவது தமிழர் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒரு மினிமம் சான்ஸ் இருக்குது தேவநேய பாவாணர் அப்படி. ஏன்னா வேறு எந்த நூலுமே வந்து தமிழர் அப்படின்ட்டு வரல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வேறு யார் இருந்தோம் இதில் வந்து கொஞ்சம் வந்திருக்கு. தமிழர்னு வந்துச்சுன்னா தேவநேய பாவாணர் அப்படின்ட்டு அடிக்கலாம். ஏதோ வேறு ஆப்ஷன் வந்து அப்படி வரல அப்படின்ற பட்சத்தில் அடிக்கலாம். இல்லைனா வந்து நம்ம இது எல்லாத்தையும் வந்து ஒன்று விடாமல் மனப்பாடம் பண்ணால் மட்டும்தான் முடியும். வேறு ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கட்டுரை நூல் வந்து ஒன்று எழுதியிருக்காரு. என்னதுன்னா தமிழ் வரலாறு. இதுலேயும் தமிழா? அதுக்கப்புறம் பாடல் தொகுப்பு. பாடல் வந்து செந்தமிழ் காஞ்சி அப்படின்ற ஒரு பாடல் தொகுப்பு வந்து எழுதியிருக்காரு. இதுலேருந்து என்ன கேட்கலாம்? தேவநேய பாவாணர் எழுதிய கட்டுரை நூலை குறிப்பிடுக அப்படின்னு கேட்டால் தமிழ் வரலாறு. அதே மாதிரி இது ரெண்டுத்தில் வந்து ஏதாவது ஒன்று கேட்கலாம் கண்டிப்பாக. தேவநேய பாவாணரின் பெருமையை கூறியவர்கள். இது என்னது அப்படின்னா தேவநேய பாவாணரோட பெருமையை வந்து பல கவிஞர்கள் வந்து பல விதமாக கூறியிருப்பாங்க. அவங்க என்னென்ன சொன்னாங்க அப்படின்றத பார்க்கலாம். இதுலேருந்து வந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும். தேவநேய பாவாணரை தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் என்று கூறியவர் கால்டுவெல். என்ன கேட்பாங்க?
தேவநேய பாவாணரை தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அது யாருன்னா கால்டுவெல். இந்த மாதிரி கூறியவர் அப்படின்ற கொஷினு கண்டிப்பாக வரும். தேவநேய பாவாணரை தனித்தமிழுக்கு வித்திட்டவர் என்று கூறியவர் பரிதிமாற் கலைஞர். யாரு? பரிதிமாற் கலைஞர். தனித்தமிழுக்கு வித்திட்டவர்னு சொன்னவர் பரிதிமாற் கலைஞர். தேவநேய பாவாணரை தமிழை தழைக்கச் செய்தவர் என்று கூறியவர் மறைமலை அடிகள். தமிழை தலைக்கச் செய்தவர்னு சொன்னவர் யாரு? மறைமலை அடிகள். தேவநேய பாவாணரின் மேற்கோள்கள். இது என்னது அப்படின்னா, தேவநேய பாவாணரை பற்றி முக்கியமான விஷயம் அப்படி இல்லைன்னா அவர் சொன்னது. இந்த மேற்கோள்கள் அப்படின்னு வந்தாலே அதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. என்னென்னு பார்க்கலாம். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது தமிழ்மொழி. கூறியவர் தேவநேய பாவாணர். என்ன கேட்பாங்க? தமிழ் மொழியை 16 செவ்வியல் தன்மைகள் கொண்டது என்று கூறிய கவிஞர் யார் அப்படின்னு கேட்கலாம். அப்படி தான் கேட்க முடியும், வேறு எதுவும் கேட்க முடியாது. யார் அப்படின்னா தேவநேய பாவாணர். இந்த மாதிரி மேற்கோள் இன்னும் நிறையா இருக்குது, பார்க்கலாம் பின்னாடி. நானே உரமாக வளர்ந்து வருகிறேன் கூறியவர் தேவநேய பாவாணர். இதில் இது கேட்பாங்களா அப்படின்னு தெரியல. நானே உரமாக வளர்ந்து வருகிறேன், எதுக்கு? தமிழுக்காக. கேட்கணும்னு நினச்சா கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் நம்ம மேற்கோள்கள் அப்படின்னு வந்தாலே நம்ம ஒன்றை கூட விடக்கூடாது. உலகின் முதன்மொழி தமிழ். இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேறும் தமிழ். கூறியவர் தேவநேய பாவாணர். இதை நம்ம படிக்கும் போதே தெரியுது, ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்ற மாதிரி. உலகின் முதன்மொழி தமிழ். தமிழ் இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேறும் தமிழ். அதனால் இதை கொடுத்துட்டு கூறியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. கூறியவர் யார் அப்படின்னு மட்டும் தான் கேட்பாங்க. அதில் நம்ம தைரியமாக இருக்கலாம். கூறியவர் யாருன்னு கேட்டால் தேவநேய பாவாணர். திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ். தமிழ் வளர்ந்தால் பசியும் பட்டினியும் பஞ்சாய் பறந்து போகும். கூறியவர் தேவநேய பாவாணர். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது மாதிரி இருக்குது. திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ். தமிழ் வளர்ந்தால் பசியும் பட்டினியும் பஞ்சாய் பறந்து போகும். இதை கொடுத்துட்டு கூறியவர் யாருன்னு கேட்டால் தேவநேய பாவாணர். இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். படிக்கும் போதே ரொம்ப முக்கியமான இது மாதிரி இருக்குது. இதெல்லாம் உண்ட வீட்டிற்கு ஏதாவது செய்ய வேண்டும், உட்கார்ந்து கொண்டு செல்வது நன்றாகாது. கூறியவர் தேவநேய பாவாணர். இதை இந்த லைனை கொடுத்துட்டு கூறியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியல. பட் இருந்தாலும் மேற்கோள்கள்னு வந்தால் நம்ம விடவே கூடாது. தமிழை வடமொழி வல்லாண்மையில் இருந்து மீட்பதற்காக இறைவன் என்னை படைத்தார். கூறியவர் தேவநேய பாவாணர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் மாதிரி இருக்குது படிக்கும் போதே. தமிழை வடமொழி வல்லாண்மையில் இருந்து மீட்பதற்காக இறைவன் என்னை படைத்தார். இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது, கன்ஃபியூஷனாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் நம்ம படிக்காத போயிட்டா எந்த கவிஞர் சொன்னார் அப்படின்றதே தெரியாது. எந்த கவிஞர் சொன்னார் அப்படின்றதே தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி இருக்குது இந்த கொஷினு. அதனால் கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு. கூறியவர் தேவநேய பாவாணர். இது எப்படி இருக்குதுன்னா, அந்த திமிர் படத்தில் வடிவேலு சொல்லுவார், நாங்கள் இந்த பழத்தை அப்பப்போ சாப்பிடுவோண்டா அப்படின்னு அந்தந்த சீசன் சொல்லுவார். ஏங்க அதுக்கு அல்வா சொல்லுவார். ஏங்க அதெல்லாம் அவன் அந்தந்த சீசனில் திங்கறதான், இதை போய்ட்டு பெருமையாக சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்வார். அதை மாதிரி இது எல்லாத்துக்குமே உண்டு தான். அதை எங்கால் தனியாக உண்டு, மனைவி உண்டு, மானம் உண்டு, வறுமை உண்டு அப்படின்றாரு. இதை வேறு தனியாக நம்மளுங்க ஒரு கொஷினாக எடுத்து கொடுப்பாங்க. அதையும் நம்ம வேறு வழியில் படித்தாகணும். ஏன்னா நமக்கு இந்த உண்டை படித்தாதான் வேலை உண்டு, இல்லைனா கோவிந்தா தான். தேவநேய பாவாணருக்கு பட்டம் அளித்தவர்கள். என்னது இவருக்கு சில பேர் சில பட்டம் கொடுத்துருப்பாங்க. அப்படி யார் யார் கொடுத்தா அப்படின்றத பார்க்கலாம். மொழி ஞாயிறு என்ற பட்டம் அளித்தவர் பெருஞ்சித்திரனார். செந்தமிழ் ஞாயிறு என்ற பட்டம் அளித்தவர் குன்றக்குடி அடிகளார். என்ன கேட்பாங்க? மொழி ஞாயிறு அப்படின்னு தேவநேய பாவாணரை அழைத்த கவிஞர் யார் அப்படின்னு கேட்பாங்க.
அதே மாதிரி ஒரு இதாக கொடுத்துட்டு யார் அழைச்சா, யார் அழைத்தது யார் அழைத்தது யார் அழைத்தது அப்படின்ற மாதிரி யார் அழைத்ததுன்னு கேட்பாங்க. கண்டிப்பாக கேட்பாங்க. அதை வந்து நம்ம பார்க்கலாம். செந்தமிழ் செல்வர் என்ற பட்டமளித்தவர் எம்ஜி ராமச்சந்திரன். தமிழ் தெய்வம் என்ற பட்டமளித்தவர் எம்ஜி ராமச்சந்திரன். எம்ஜிஆர் வந்து தேவநாய பாவாணருக்கு 2 பட்டம் கொடுத்துருக்காரு. செந்தமிழ் செல்வர், தமிழ் தெய்வம். இது வந்து இப்போது நம்ம தளபதி விஜய் கவர்மெண்ட் இருக்கிறதுனால எம்ஜிஆரை பற்றி கேட்கணும் அப்படின்னு ஏதாவது கொஷின் கேட்கணும்னு நினச்சா இந்த 2 இடத்துல வந்து ஏதாவது ஒன்று கேட்கலாம். செந்தமிழ் செல்வர், தமிழ் தெய்வம். தமிழ் தெய்வம் என்று தேவநாய பாவாணரை அழைத்தவர் யார் அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திராவிட மொழிநூல் ஞாயிறு என்ற பட்டமளித்தவர் பெரியார். இந்த பெரியார் வந்து யாருக்கு தான் பட்டம் கொடுக்கல அப்படின்னு தெரியல. யாராவது பார்த்தா யாருக்காவது ஒரு பட்டத்தை வந்து கொடுத்து வச்சிருக்கிறாரு. திராவிட மொழிநூல் ஞாயிறு பட்டமளித்தவர், தேவநாய பாவாணருக்கு பட்டமளித்தவர் பெரியார். அவ்வளோ நண்பா. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இதோட ஒரு நல்ல வீடியோவில் வரேன், திரும்ப வரேன்.